திமுக சமூக நீதியை பேசும், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்னு சொல்லும். நல்லா புரிஞ்சுங்க, திமுக திட்டங்கள் அல்ல இவர்களுக்கு பிரச்சனை. திமுக அனைத்து சாதியினர் அர்ச்சகர்னு பேசுவதை கைவிட்டுட்டார். திமுக தமிழ் மொழியில் வழிபாடு என்பதை பேசுவதை கைவிட்டு விட்டார். திமுக இடஒதுக்கீட்டுக்காக தொடர்ந்து பேசுவதை கைவிட்டு விட்டார். திமுக தமிழ் மொழி சார்ந்து, தமிழ் இனம் சார்ந்து, கீழடி அகழாய்வு, இரும்பின் காலம் தமிழ்நாட்டில் தான் தொடங்கியது, இது போன்ற ஆரியத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை கூர்மைப்படுத்துவதை திமுக கைவிட்டு விட்டார். நாளைக்கே திமுக புனிதமான கட்சின்னு அத்தனையும் சொல்லுவான். நீங்க இருக்கக்கூடிய நுண்ணரசியல் விளங்கிக்கணும். எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த நூலிலை வேறுபாடு. அதனாலதான் தொல்காப்பிய பூங்கா எழுதிய கலைஞரை இவன் சிறுமைப்படுத்துவான். திருக்குறளுக்கு உரை எழுதிய கலைஞரை சிறுமைப்படுத்துவான். ஜெயலலிதா எந்த வருஷம் பிறந்தாங்க ஞாபகம் உங்களுக்கு? 1948. கலைஞர் எந்த வருஷம் திரைப்படத்துறைக்குள்ள முதல் படத்துக்கு வசனம் எழுதி, ராஜகுமாரி படத்துக்கு வசனம் எழுதி சம்பாதிச்சது எப்ப தெரியுமா? 1947. ஜெயலலிதா பிறப்பதற்கு ஓராண்டிற்கு முன்பாக பொருளாதார ரீதியாக வலிமையாக இருந்தவர் கலைஞர். 1952 பராசக்தி திரைப்படம் வெளியாகிறது. இன்னைக்கு மதிப்பில் அவர் பெற்ற சம்பளம் பல கோடி. 1952 ஜெயலலிதா மேடம் 4 வயசு குழந்தை. 1957 9 வயது சிறுமி ஜெயலலிதா. கலைஞர் சட்டமன்றத்திற்குள் எம்எல்ஏவாக நுழைந்தார். 62 இரண்டாவது முறை எம்எல்ஏ. 65 ஜெயலலிதா அவர்கள் 18 வயது நிரம்பிய பொழுது குடும்ப வறுமையின் காரணமாக, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, குடும்ப வறுமையின் காரணமாக ஜெயலலிதா திரைப்படத்துறைக்குள் நடிக்க வருகிறார். அவர் திரைப்படத்துறைக்குள் நடிக்க வந்த 2 வருஷத்துல கலைஞர் தமிழ்நாட்டினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர். 1967 திமுக ஆட்சியை பிடிச்சிருச்சு. திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கலைஞர் கோபாலபுரத்தில் சொந்தமா வீடு வாங்கிட்டார், சொந்தமா கார் வச்சிருந்தார். திரைப்படத்துறையின் மூலம் ஈட்டிய பெரும் செல்வம். ஆனா கலைஞர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு மாதிரி. ஜெயலலிதா மைசூர் மகாராணியுடைய பேத்தி மாதிரியுமே இங்க பேசுற ஒரு பார்வை இருக்குல்ல. இந்த பார்வைக்கு என்ன காரணம்? நீங்க தமிழுக்கான செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தருவார் கலைஞர். அவரை தமிழரே இல்லையா? இலங்கை தமிழர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த ஒரு கலைஞர். அதை ரத்து செய்த ஜெயலலிதாவை ஈழத்தாயுமா. விடுதலை புலிகளுக்கு எதிராக ஒரு இடத்துல கூட பேசியதில்லை திமுக. விடுதலை புலிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் திமுக. தனி இடத்திற்கு ஆதரவான நிலைப்பாடு தான் திமுக. ஆனால் பிரபாகரனை அழைத்து வந்து தூக்கிலிட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஜெயலலிதாவை ஈழத்தாய் என்பார்கள். கருத்து உருவாக்கம். திமுக திட்டங்களையோ, திமுக கொண்டு வந்த சட்டங்களையோ, கலைஞருடைய மொழி ஆற்றலையோ, கலைஞருடைய அறிவையோ இவர்களால் நிராகரிக்கவே முடியாது. கலைஞர் மீது இருப்பது அப்பட்டமான சாதிய ஒன்றான வெளிப்படையாக. கலைஞர் ஒரு பெருங்கொண்ட சமூகத்தில் பிறந்திருப்பாரே என்று சொன்னால், தந்தை பெரியார் ஒரு பெருங்கொண்ட சமூகத்தில் பிறந்திருப்பாரே என்று சொன்னால், இவர்கள் அத்தனை பேரும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க.